பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நமக்கு துணையானவர். ஒரு நாளும் கைவிடாமல் நம்மை காக்கிறார். அவருடைய தயவையும் இரக்கத்தையும் நமக்கு தந்து நித்தமும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் சந்தோஷம் உண்டாகும் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், ஏனெனில் நீர் எனக்கு பதில் அருளுவீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். பிரியமானவர்களே, தாவீது தேவனிடத்திலே இப்படியாக கேட்கிறான். தேவரே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், ஏனென்றால் நீர் எனக்கு பதில் அருளுவீர் என்ற நிச்சயம் எனக்கு உண்டு. நீர் நிச்சயமாகவே என் ஜெபத்தை கேட்பீர் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறார். நாம் ஜெபம் செய்யும் பொழுது அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறார் என்பதிலே எங்களுடைய பலன் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிறார். துதியில் மத்தியில் உலாவுகிற தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். நாம் தேவனை அறியாத நாட்களிலே அநேகமான காரியங்களுக்கு பின்னாக சென்றிருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ நாம் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய சத்தத்தை கேட்கிற தேவனிடத்தில் நாங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுக்கு தூரமாய் இருந்தோம். அவர் நம்மை தம்மிடமாய் சேர்த்து கொண்டாரே, அவரிடமாய் நம்மை வைத்திருக்கிறாரே, நிச்சயமாகவே அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். தம்முடைய பிள்ளைகளாக அவர் ஒரு தகப்பனாக இருந்து நம்மை நடத்துகிற தேவன் நிச்சயமாகவே நாங்கள் கேட்கிற காரியத்தை, இந்த விண்ணப்பத்தை கேட்டு தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அங்கு யோவான் சுவிசேஷத்திலே பார்க்கிறோமே, இயேசு கிறிஸ்து இப்படியா சொல்கிறார். 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். இதுவரையிலும் நீர் கேட்கவில்லை, கேளுங்கள், என் நாமத்திலே கேளுங்கள், நிச்சயமாகவே உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படிக்கு, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த சந்தோஷத்தின் நிறைவு உங்களுக்கு உண்டாயிருக்கும்படிக்கு நிச்சயமாக அந்த ஜெபத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே. கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய தேவைகளை தேவனுடைய சமூகத்திலே வைப்போம். எங்களுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் நீக்கி நிறைவை தருகிற தேவனிடத்திலே நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் வைப்போம். அவர் சந்தோஷம் உண்டாக செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற தேவைகள், எல்லா விதமான குறைகள் எல்லாவற்றையும் நீர் அகற்றி தகப்பனே நன்மைகளும் ஆசீர்வாதமும் உண்டாகும்படிக்கு உதவி செய்வீராக. தேவ பலன் தாமே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படிக்கு தகப்பனே இந்த நேரத்திலும் இரக்கம் பாராட்டுங்க. எல்லா பலவீனங்களும் நீங்கி ஆரோக்கியத்தோடு, சுகபலத்தோடு, மனமகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, பாக்கியத்தோடு வாழ நீர்தாமே அனுகிரகம் செய்யும்படிக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.